வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் விவசாயிகள் வந்து கறிக்கோழி பண்ணையை வளர்த்திட்டு வர்றாங்க. இந்த கறிக்கோழி பண்ணையில அதே மாதிரி மூலப்பொருளுடைய விலையேற்றம் கூடிருச்சு, விவசாயிகளுடைய கூலி வந்து கூடிருச்சு, அதே மாதிரி தேங்காய் மஞ்சு நாருடைய விலை வந்து கூடிருச்சு. ஆனா விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த கறிக்கோளுடைய விலை இன்னைக்கு வரைக்கும் உயர்ந்துச்சு அல்லது விலையை கூட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா இல்ல. 13 வருஷமா 1 கிலோ 6.50 பைசாவுக்கு தர்றாங்க. இப்ப தமிழ்நாடுல இருக்கிற ஒவ்வொரு விவசாயியும் அவருடைய வாழ்வாதாரம் பொருளாதாரம் பாதிக்கப்படுறதுனால 13 ஆண்டுகளா இந்த கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி தமிழகத்தில் இருக்கின்ற தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் தொடர்ந்து அந்த மக்களுக்காக போராட்டி வருது. இப்படி போடுற சூழ்நிலையில கடந்த 21/1/2026 தமிழகத்தினுடைய சென்னையில கால்நடைத்துறை அலுவலகத்துல இதற்கான முத்தர பேச்சுவார்த்தை நடக்கிறதுக்கு சிறப்பா இருந்துச்சு. அப்ப சம்பந்தப்பட்ட பண்ணை உற்பத்தியாளர் விவசாயிகளும் அதே போல தமிழகத்தினுடைய பாதுகாப்பு விவசாய சங்கத்தினுடைய உறுப்பினர்களும் மற்றும் பண்ணை நிறுவனங்களை நடத்துகிறவர்களுக்கு கூப்பிட்டு வச்சு ஒரு முத்தரவு பேச்சுவார்த்தை நடக்கிற இந்த சூழ்நிலையில விவசாயிகளுடைய உன்னத திருவிழா, உயிர் திருவிழா, தமிழகத்தினுடைய உலகமெல்லாம் வாழ்கின்ற விவசாயிகளுடைய ஒப்பற்ற திருவிழா பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா அன்று அன்பிற்குரிய வழக்கறிஞர் அண்ணன் ஈசன் அவர்களை தமிழக அரசு கைது செய்தது மிகப்பெரிய இங்கே எங்களுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை தருகிறது. ஏன் 14/1/2026 அன்று பொங்கல் அன்று ஈசன் அவர்களை அவர் ஏன் அவரோட ஒரு 9 விவசாயிகளையும் ஏன் கைது பண்ணணும்? அவர் என்ன இந்த நாட்டுக்கு கெட்ட விஷயம் பண்ணிக்கிருந்தாரா, அல்லது இந்த நாட்டினுடைய இயற்கை வளத்தை கொள்ளையடிச்சாரா, இல்ல இந்த நாட்டினுடைய இங்க இருக்கின்ற அரசியல் சாசனத்துக்கு எதிராக செயல்பட்டு இருக்காரா? கறிக்கோழி வளர்க்கின்ற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அவருடைய குடும்பத்துல தொடர்ந்து நஷ்டத்தை செஞ்சுட்டு வர்றாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக, அவருடைய பொருளாதாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக, அவங்களுடைய பள்ளி குழந்தைகளை வளர்ப்பதற்காக, அவங்களுடைய பட்ட கஷ்டங்களை தீர்ப்பதற்காக 6 ரூபாய் 50 காசுக்கு விற்கிற கறிக்கோழிய 20 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லி 13 வருஷமா போராடுறாங்கயா. 13 வருஷமா இந்தாத்த மாத்தி தந்துரும், அந்த மாத்தி தந்துரும் அப்படின்னு சொல்ற அரசாங்கம் அதை செய்யாம, அதுக்கு செய்யறதுக்கு திராணி இல்லாம போராடுற விவசாய சங்க பிரதிநிதிகளை அழைத்து எவ்வித நிபந்தனையும் இல்லாம ஜெயிலுக்குள்ள போடுறது எப்படி ஏத்துக்க முடியும்? போராட்டம் அப்படின்னா அது சார்ந்த அதிகாரிகள் பேசணும், இல்ல அமைச்சர்கள் பேசணும். அப்படி எதுவுமே பேசாம காவல்துறையை முன்னிறுத்துறாங்களே, இது எதை குறிக்குது? தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் மற்றும் தமிழகத்தில் இருக்கின்ற 50 விவசாய சங்கங்கள் ஈரோட்ல பெருந்திரளா ஒரு மாநாடு நடத்துறோம். அந்த மாநாட்டுல